அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய தேதியில் வெளியாகிருக்கிற நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு யார் யாரெல்லாம் எழுதலாம், அதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன, அண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ எடுத்தால் பாஸ் ஆகலாம், அண்ட் அதற்கான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நாம் எப்படி ஸ்கேன் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறது, அண்ட் ஃபோட்டோஸ் வித் சிக்னேச்சரோட நம்ம எப்படிலாம் கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற தகவல் மற்றும் எவ்வளோ ஃபீஸுன்ற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். எங்களோடு இணைந்திருங்கள். ஓகே, முதல்ல நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அது. இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி 11/8/2025 அண்ட் லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் என்னைக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9/2025 அன்னைக்கு வரைக்கும் நாம் அப்ளை பண்ணலாம். அதுதான் லாஸ்ட் டேட்டு. அண்ட் அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சப்போஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. 9/9 11/9 வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் சப்போஸ் தவறுதலாக தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/11/2025 ஃபோர்னூன். அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2/11. மேபி இந்த டேட் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதான் டென்டேட்டிவ் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடியில் ஏஜ் எவ்வளோ மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய அனைவரும் நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுதலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் பேப்பர் 1 எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 முடிச்சுட்டு டிடிஎட் எல்லோரும் படிச்சுட்ருப்பாங்க, அல்லது +2 முடிச்சுட்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எழுதலாம். பிஎட் முடித்தவங்க இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதவும் தேவையில்லை. ஓகே, பேப்பர் 2 யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி எனி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க எழுதலாம். அதோட ஒரு டிகிரி முடிச்சுட்டு இப்போ 2 வருஷம் டிடிஎட் படிச்சுட்ருப்பாங்க, அவங்க எழுதலாம். அதே மாதிரி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் எழுதலாம். அண்ட் ஈக்குவலன்ட் கோர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிப்பாங்க, அதாவது பிஎஸ்சி பிஎடு இன்டகிரேட் கோர்ஸாக படிப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த எக்ஸாமில் எழுதலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் 150 மார்க்கு, டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மல்டிபிள் சாய்ஸ் தான் இருக்கும். ஓகே, பேப்பர் 1க்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் சைக்காலஜியில் 30 மார்க்கு, லாங்குவேஜ் 1ல் 30, லாங்குவேஜ் 2 இதில் வந்து கம்பல்சரி தான், இங்கிலீஷில் 30, மேக்ஸில் 30, இவிஎஸ்சில் 30 மார்க்கு. மொத்தம் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க். ஓகே, அப்படியே நீங்கள் பேப்பர் 2க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் சைக்காலஜி கல்வி உளவியலில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் இருக்கும். லாங்குவேஜில் இதுவும் மஸ்ட்டு தான், தமிழில் 30 கொஸ்டின், இங்கிலீஷில் 30 கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும், அதாவது 30 மேக்ஸு 30 சயின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸு அல்லது இப்போ தமிழ் இங்கிலீஷ் டீச்சர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் வந்து சோசியல் சயின்ஸும் வச்சுக்கலாம். இப்போ தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் வைக்கலாம். சப்போஸ் அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேக்ஸ் எல்லாம், அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வச்சுக்கிறது பெட்ரு. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸு கெமிஸ்ட்ரி சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் வந்து சோசியல் சயின்ஸ் வைக்கக்கூடாது, வைக்கவும் முடியாது. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்திங்கன்னா பாஸு, எஸ்சி எஸ்சிஏ பிசி முஸ்லீமு எம்பிசி ஆர் டிஎன்சி
பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடிலாம் பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுத்த பாஸு. எஸ்சி ஷெட்யூல் ட்ரைபர் மட்டும் 60 மார்க் எடுத்த பாஸ். இதுதான் மினிமம் பாஸ். அதாவது 90 அதாவது 150 கொஸ்டினில் ஓசிக்கு 90 மார்க்கு, எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 82, எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க். மினிமம் பாஸ் மார்க்கு இவ்வளோ தான். ஓகே, இதுதான் நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எல்லாம். இதுக்கடுத்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு trb.tn.gov.in வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஏன்னா 3 அப்ளிகேஷன் லைவில் இருக்குது. டிஎன்டிஇடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் பிஜி அசிஸ்டண்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ பேப்பர் 1 யார் எழுதணுன்றதான் பார்த்துட்டோம், பேப்பர் 2வும் பார்த்துட்டோம். இப்போ பேப்பர் 2 வந்து நான் சாம்பிளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பரும் கொடுத்து வேலிடேட் பண்ணணும். இதில் ஃபோன் நம்பருக்கு டைரெக்டாக மெசேஜ் வந்துடுது. இமெயில் ஐடியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு இன்பாக்ஸில் உங்களுக்கு அந்த ஓடிபி வராது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியிலே சைடில் அந்த இன்பாக்ஸு அண்ட் ஸ்பேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராஷ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்பேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து போட்டு வேலிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயில் ஐடிக்கு தான் வரும் ஃபஸ்ட் டைமு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேம்குள்ளே தான் வருது. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கட்டாயமாக ஏதாவது ஒரு நோட் புக்லேயோ டைரியிலையோ மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றா என்டர் பண்ண டைம் ஆகுன்றதுக்காக. அதனால் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேலே செக் பண்ணுங்க. எப்பவும் பேப்பர் 1னா பேப்பர் 1 இருக்கா அல்லது 2னா 2 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ போஸ்ட் டீட்டெயிலில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சப்ஜெக்ட் அப்ளையிங் ஃபார் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டிருக்கோம். ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைட் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கொடுத்துருக்குறேன். உங்களுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னவோ நீங்கள் அதை கொடுங்க. ஓகே, இங்கே சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு இங்கே தான் முக்கியமாக தரணும். நீங்கள் பியூர் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் எதை படிச்சிருந்தாலும் நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுங்க. மற்றவங்கெல்லாம் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தான் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேர், ஜெண்டர், உங்களுக்கு வேலிடு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்து அதனுடைய நம்பர் கொடுங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பேரண்ட்ஸ் பேர், மதர்ஸ் பேர், நேஷ்னாலிட்டி, ஸ்டேட்டு, ரிலீஜியன், இது எல்லாம் ஜென்ரல் டீட்டெயில் தான். அதுக்கடுத்து கம்யூனிட்டியில் மட்டும் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு சரியாக செலக்ட் பண்ணுங்கள். அதில் சப்காஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டதான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தது யார், அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இஷ்யூட் பை ஜோனல் டெப்டி தாசில்தார் இருக்கும், அல்லது சப் கலெக்டர் இருக்கும், அல்லது டிவிஷனல் தாசில்தார் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு கீழே சைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய போஸ்ட் போட்டிருப்பாங்க. அது யாருன்றதை சரியாக அதை படித்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த டேட்டு, அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் இதெல்லாம் சரியாக போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதை அப்படியே சரியான அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சப்மிட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலக்ட் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க.
அதுதான் நம்ம 10th வரைக்கும் படிச்சிருப்போம். அதுதான் 10 ப்ளஸ் ஹையர் செகண்டரி +2. அதுக்கு சப்போஸ் +2 இல்லைன்னா ஈக்குவலண்ட்டு அது நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாருமே 10th +2 படிச்சிருப்போம். அதுக்கடுத்து யூஜி டிகிரியில் 3 வருஷம் படிச்சிருப்போம். அதான் 10 + 2 + 3 பிஎட் 1 வருஷம் படிச்சிருக்கலாம் அல்லது 2 வருஷம் படிச்சிருக்கலாம். இந்த பேட்டர்ன் மட்டும் எஸ்எஸ்எல்சி +2 யூஜி பிஎட் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பேட்டர்ன் எது இருக்கோ அதை சரியாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டீட்டெயில் எல்லாம் கீழே கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ எஸ்எஸ்எல்சி அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால நம்ம அதனுடைய மார்க் ஷீட்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சியில் ரைட் சைட் கார்னரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா ஏதாவது தமிழ் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டடிட் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக அல்லது ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ரெகுலர்ன்றதுனால ரெகுலர் கொடுக்குறேன். அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் ஆஃப் த போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா அப்படின்னு கொடுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். எப்போ பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் கொடுக்கணும். இதே மாதிரி தான் +2க்கும் யூஜி டிகிரிக்கும் அதே மாதிரி தான். இப்போ யூஜி டிகிரியில் என்னென்னா சிலருக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்காது, சிலருக்கு ப்ரொஃபஷனல் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டு அந்த டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, சிலர் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா முதல்ல கேட்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்னென்ன டேட்டா கேட்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிஎட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இப்போ ஆர்யூஇன் ஃபைனல் இயர்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவே ஃபஸ்ட்டு மாறும். அப்போ அதில் கேட்டகிற டீட்டெயிலாம் கொடுக்கணும். முடிச்சிட்டவங்க எல்லாமே நீங்கள் வந்து நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நேம் ஆஃப் த டிகிரி பிஎடு, ஸ்பெஷல் கேட்டகரி வந்து இருக்கிறவங்க கொடுங்க. இதில் நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன். அடுத்து பிஎடில் சர்டிஃபிகேட் நம்பர், காலேஜ் பேர், மற்ற எல்லாமே யூனிவர்சிட்டி டேட்டா எல்லாமே கொடுத்துட்டு அடுத்தது செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பர்டிகுலரில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே இருக்கானா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் எப்போயாவது எக்ஸாம் எழுத டிபார் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் நோ கொடுத்துட்டு அடுத்து ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோன்னு உங்களுக்கு காமிக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இங்கே சர்டிஃபிகேட் அப்லோட் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இங்கே தான் முக்கியமாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 40 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 40 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு 500 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கணும். அது எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்த்துக்குங்க. முதல்ல ஃபோட்டோ, அப்ளிகண்ட்டோடைய சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி, 10th +2 யூஜி டிகிரியுடைய ப்ரொஃபஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டு, யூஜி டிகிரியோடைய கன்சாலிடேட் மார்க்கு, அல்லது நீங்கள் செமஸ்டர் வைஸ் 6 செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிஎட் டிகிரி அதனுடைய கன்சாலிடேட்டு, அடுத்து டிசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை ஆதார் கார்டு இல்லை என்ன கொடுத்தீங்களோ அதனுடைய டேட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியில் பார்க்கலாம். ஓகே, எப்படி ஃபோட்டோவை வந்து நம்ம சரியான சைஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, செக் பாக்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய டேட்டா எல்லாம் சரியா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த எல்லா செக் பாக்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 டைம் கேட்கும். நீங்கள் 2 டைமும் செக் பண்ணி கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டே இருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் காமிக்கும். அந்த ப்ரிவ்யூ பேஜில் மறுபடியும்
செக் பாக்ஸ் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ, ஆன்லைனில் தான் ஒன்லி பே பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஆன்லைன் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அல்லது நெஃப்ட்டு எது மூலயமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணுங்கள். எதை கொடுத்தாலும் உங்களுக்கு 25 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வருது. ஓகே, நான் நெட் பேங்கிங் எஸ்பிஐ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு தரேன். அதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பே நவ் ஒன் சப்மிட் த அப்ளிகேஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன் கேட்கும். ஓகே, நீங்கள் பேமெண்ட் வந்து ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு கியூஆர் கோடில் டைரெக்டாக பே பண்ணிடலாம். அதனால் இங்கே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் கியூஆர்னு இங்கே ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடு காமிக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக அப்படியே பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். நீங்கள் அப்ளிகேஷனை பிடிஎஃபாக பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இமேஜ் அண்ட் சிக்னேச்சர் வந்து நான் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸரில் மேக்ஸிமம் ஒரு 50 கேபிக்குள்ளே வருது, 40 கேபிக்கு மேலே வருது. அதனால் கீழே பாருங்கள், இங்கே image.pi7.org அப்படின்ற வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டு க்ரோப் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே பேர், டேட் வரணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா தேவையில்லை. ஓகே, அடுத்து கொடுத்துட்டு இங்கே வந்து சைஸ் கேபி கேட்கும். 40 கேபியா இல்லை அது கம்மியாக வேணும்னா, அது 40 கேபிக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 37 கேபி கொடுத்துட்டு சேவ் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் அதில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவே சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே நல்லாயிருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸருக்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் எங்கே இருக்குன்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கம்ப்ரஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 18 கேபி அளவில் உங்களுக்கு வந்திருக்கு. அப்படியே டவுன்லோட் யுவர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, அண்ட் ஃபோட்டோ இதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைரெக்டாக ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.